கைகளினாலே வேலை செய்தோம், எங்களோடு இருந்தவர்களுக்கும் நாங்கள் வேலை செய்தோம். அப்போ நீ மட்டும் சும்மா இப்படி சுற்றிக்கிட்டே வந்து திங்களா? பார்த்தீங்களா, கைகள்னால வேலை செய்தோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வசனம் கோட்டிங் தான். ஆனால் அப்போ எப்போவுமே 24 மணி நேரமும் அவருக்கு நின்றாதான் ஏவ முடியும். வேறு எதுலையாவது சிக்குனா கத்தை நம்ம ஏவி அனுப்ப முடியாது. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முழு நேர ஊழியர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஏவுவார், மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏவ மாட்டார். அதனால் மற்றவங்களாம் என்ன வேணால் வேலை செஞ்சுக்கலாம், இவங்க மட்டும் வேலை செய்யக்கூடாது. ஆட்கள் விசுவாசிகள் சபை மக்கள் வந்துட்டாங்க, காணிக்க கொடுக்க ஆள் வந்துட்டா மாற்றிடும். காணிக்க கொடுக்க ஆள் வந்தால் வேலையை விட்டுறணும், கொடுக்க ஆள் வரலன்னா வேலை செய்யணும். இதுதானே சொல்கிறாரு. ஆனால் எப்படி விசுவாசத்தை பற்றி பேசுவாருன்னு பாருங்கள். பார்ட் டைம், ஃபுல் டைம் ஊழியம் இவங்க தான் செய்யணும், இவங்க செய்யக்கூடாது, முழு நேரம் அழைக்கப்பட்டவர்கள் வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் தோலை உரிச்சு பார்த்துடலாம் வாங்க. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம் வாங்க. இவங்க பார்ட் டைம் ஊழியர் செய்வதற்கு ஆதாரங்கள் இதைத்தான் காட்டுவார். பவுல் 1 மாதம் செஞ்சானா, 1 வருஷம் செஞ்சானா, 1.5 வருஷம் செஞ்சானான்னு கேள்வி இருக்குது. அடுத்து அவன் அந்த குருந்தை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போனான்ல, அங்கே எங்கேயாவது வேலை செஞ்சானா? செஞ்சாரா செய்யலைன்னு இவரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். இவருக்கு நல்லா தெரியும் செஞ்சாருன்னு. ஏன்னா செஞ்ச வசனத்தை இவரே கோட் பண்ணுவார் கொஞ்ச நேரத்தில். ஆனால் செஞ்சாரா? செய்யலை, வெறும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இவர் உட்காந்து சாப்பிட்றத ஜஸ்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு பண்ண அதை அந்த வேலை செய்யாமல் திருறாங்க பற்றினா சில ஆட்கள் பெந்தகோஸ்துக்குள்ள, இவங்களுக்கு அதை எடுத்து சாட்சியாக பேசுவான். நாங்கள்லாம் கைகளினாலே வேலை செய்தோம், எங்களோடு இருந்தவர்களுக்கும் நாங்கள் வேலை செய்தோம். அப்போ நீ மட்டும் சும்மா இப்படி சுற்றிக்கிட்டே வந்து திங்களா? பார்த்தீங்களா, கைகள்னால வேலை செய்தோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வசனம் கோட்டிங் தான். ஆனால் வேலை செய்யக்கூடாதுன்னு கொண்டு வர்றார். ஏன்னா இவர் உட்காந்து தின்றது, மக்கள் பணத்தில் சாப்பிட்றத ஜஸ்டிஃபை பண்ணல. ஒரு ஓரத்தில் உறுத்தல் இல்லாமல் தன்னை திருப்திப்படுத்திக்கணும்ல. அதனால் சரி, இப்போ பவுல் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சாருன்னு நான் அப்படியே டக்குன்னு படிச்சிடுறேன். வசனம் தான். அப்போஸ்தலர் 18 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தானும் அந்த தொழிலை செய்கிறபடினால அவங்களோட சேர்ந்து தொழில் செய்தாருன்னு. 18 கொரிந்து சபை, சரியா? இப்போ எபேஸுக்கு வந்தாச்சு. 20 தெளிவாக இருக்குது. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பு விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த மாதிரியான தாத்தா மாறுபாடானதை போதிப்பாங்க. இப்பொழுதும் சகோதரி, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். இப்போ 18 கொரிந்து சபையில் வேலை செய்கிறாரு, கூடார தொழில் பண்ணுறாரு. இங்கே என்ன பண்ணுது? இந்த கைகளே வேலை செய்தது. எதுக்கு? யாருக்கும் இல்லை, அவங்களுக்கு வாங்குறத பார்க்கலும் கொடுக்கறது பாக்கியம்னு இயேசு சொன்னார். அதன்படி வாழணும், செஞ்சார். இதுதான் சத்தியம். பணம் கொடுக்க ஆள் இல்லாதப்போ வேலை செஞ்சார், பணம் கொடுக்க ஆள் வந்தோடனே வேலை செய்யலை அப்படின்றது சத்தியம் கிடையாது. தெசலோனிக்கேயிலையும் வேலை செஞ்சார். இப்போ கொரிந்தில் பார்த்தோம், எபேஸில் பார்த்தோம், அப்போஸ்தலர் 18, அப்போஸ்தலர் 20. இப்போ தெசலோனியர் 1 தெசலோனிக்கேயர் 2:9. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். பட்ட பிரயாசம் வருத்தம் என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கார். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடி இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஒருத்தனுக்கும் நான் பாரமாக இருக்க மாட்டேன்னு இருந்தார். தெசலோனிக்கேயிலையும் என்ன பண்ணியிருப்பார்? இந்த தாத்தா மாதிரி வரவன்ட்டெல்லாம் காணிக்க தசமபாகம் வாங்கி தின்றுப்பாரா? தாத்தா நியாயமா? இது 1 தெசலோனிக்கேயரில். 2 தெசலோனிக்கேயர்லையும் சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:7-8. இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்களா? என்ன சொன்னார்? கிறிஸ்து சொன்னதை இவர் பின்பற்றினார், அதே மாதிரி நீங்களும் கிறிஸ்து சொன்னதை பின்பற்றணும். இதுதான் மேட்ரு.
கிறிஸ்து சொன்னது என்ன? வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறதே பலன். காணிக்கை தசமாகணும் வாங்கி தின்றதை பார்க்கலும் கொடுக்கறதே பலன். அதுக்காக தான் இன்னும் விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், வாங்கி தின்றவன் ஒழுங்கற்று நடக்கிறான்னு சொல்கிறாரு. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். பவுல் சொல்கிறார். இவர் பவுலுக்கும் மேலே, பவுலே அவன் வேணும் மரியாதை இல்லாமல் ரொம்ப எதக்காலமாக பேசுகிறார். இது இல்லாமல் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துலேயும் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துலேயும் அதை பற்றி பேசியிருப்பார். இது இல்லாமல் இன்னும் நல்லா நூக்கன் கார்னர் தேடணுன்னா இன்னும் 2-3 இடத்துல அவர் வேலை செஞ்சாருன்னு அரசல் பொருசெலாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துலலாம் தெளிவாக இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் வேத வசனம் சொல்ல தலைவர் என்னென்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. அடுத்த இந்த பாயிண்ட்டு, வேலையை விட வேண்டும். ஏனென்றால் அழைத்த தெய்வம் எந்த நேரத்திலையும் நம்மளை வேலையாகுவார். திடீர்னு அங்கே போ, அந்த வீட்டுக்கு போ, இந்த அங்கே போய் சூசைட் சொல்லு, இந்த அவங்க தற்கொலைக்கு நேருக்கு போகிறாங்க, போ, நீ போனீன்னா அங்கே தடையாகும், இவன் பின்மாற்றமாக இருக்கான், இவன்கிட்ட போய் இப்படி பேசு. ஆண்டவர் நம்மளை நடத்திக்கிட்டே இருப்பார். அப்போ எப்போவுமே 24 மணி நேரமும் அவருக்கு நின்றாதான் ஏவ முடியும். வேறு எதுலையாவது சிக்குனா கத்தை நம்ம ஏவி அனுப்ப முடியாது. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முழு நேர ஊழியர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஏவுவார், மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏவ மாட்டார். அதனால் மற்றவங்களாம் என்ன வேணால் வேலை செஞ்சுக்கலாம், இவங்க மட்டும் வேலை செய்யக்கூடாது. எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா எல்லாத்தையும் விட்டுவான்னு ஆண்டவர் சொல்லலை. முழு நேர ஊழியத்திற்கு நான் உங்களை அழைத்தேன் என்றால் நீ எல்லாத்தையும் விட்டுடுவான்னு சொன்னார். ஆனால் பவுல் எழுதினா, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வருவது எல்லாம் தெரியும் எங்களுக்கு. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் தண்டில் சேவம் பண்ண வேண்டாம், சும்மா அப்படி மேம்போக்காக வந்துட்டு போகணும். அப்படியா? ஆண்டவர் வந்து உங்களில் சிலர் தண்டில் சேவகம் பண்ணணும், அந்த சிலருக்கு மட்டும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான், மற்றவெல்லாம் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி சின்ன பண்ணாமல் போவான். இதான் சொன்னாரா? யார் இப்படி பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தார்? எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினாலும் ஆண்டவர் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாரா? இல்லை ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் அப்படின்னு கொடுத்தாரா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவின்னு எல்லாருக்கும் சொன்னாரா? இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் சொன்னாரா? கவர்மெண்ட்டில் இருந்தான் யார்? கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தது யார்? 12 பேர். உங்களை இல்லை, நான் சொல்கிறது மத்தேயு, லூக்கா 5ல் 27-28 வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனுக்கு, எனக்கு பின் சென்று வா என்றான். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். நல்லா கவனிச்சுக்கிறேங்க, இது கவர்மெண்ட் ஸ்டாப். அவன் என்ன வேலை செஞ்சான்? மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும் சரி, என்னை பின்பற்றுவான்னா வரணும் தான், யாராக இருந்தாலும் வரணும் தான். ஆனால் செலக்டடாக முழு நேர அழைப்புக்குன்னு மட்டும் கூப்பிட்றவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வர்றது தான் தப்புன்ற. அப்படி பைபிளில் இல்லை. எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்றலாம் எல்லாத்தையும் விட்டு வரணும், இதான் இருக்குது. முழு நேரமாக அழைக்கப்பட்ட எவனாகிலும்னு இல்லை இல்லை இல்லை. ஆரம்ப காலத்தில் வந்து ஊழியத்தில் போகும்போது மாடெல்லாம் வாங்கி அதில் பால் கறந்து அந்த அதான் பிகினிங் ஸ்டேஜ் தப்பு. ஓகே, ஆரம்ப காலத்தில் அவங்க வர்றாங்கல்ல, இப்போ செய்கிறாங்களா அவங்க இடம். அதான் பவுல் அப்படி தான் செஞ்சான். காணிக்க வரல, காணிக்க வரல, காணிக்க கொடுக்க, நமக்கு உதவி செய்ய, ஊழியக்காரருக்கு உதவி செய்ய எந்த விசுவாசம் இல்லை. அந்த இடத்துல அவங்க அப்படி தான் செய்யணும். பவுல் செஞ்சுருக்கான்ல, அது தப்பு கிடையாது. பார்த்தீங்களா? இவங்களுக்கு விசுவாசம்னா என்னென்னா, பணம் வராத வரைக்கும் எனக்கு விசுவாசம் இருக்க தேவையில்ல, நான் வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் பணம் காணிக்கின்ற வடிவில் பணம் வந்துருச்சுன்னா எனக்கு விசுவாசம் வந்துடணும், வேலை செய்யக்கூடாது. ஆட்கள் விசுவாசிகள் சபை மக்கள் வந்துட்டாங்க, காணிக்க கொடுக்க ஆள் வந்துட்டா மாற்றிடும். காணிக்க கொடுக்க ஆள் வந்தால் வேலையை விட்டுறணும், கொடுக்க ஆள் வரலன்னா வேலை செய்யணும், இதுதானே சொல்கிறாரு. ஆனால் எப்படி விசுவாசத்தை பற்றி பேசுவாருன்னு பாருங்கள். உலக வேலைகள் எல்லாம் விட்டுறணும். யார்? அழைக்கப்பட்டவங்களுக்கு தான். ஆரம்ப காலங்களில் காணிக்க கொடுக்க உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னா சில வேலைகளை அந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்பியிருந்தார். ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சான் பவுல், அதை நம்ம ஆதாரப்படுத்திக்கலாம். ஆனால் வாழ்நாளெல்லாம் அதை என்ன செய்யக்கூடாது, ஆதாரப்படுத்தக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதே நம்பர் சொல்லுவார், உன் விசுவாசம் எங்கடா போச்சு, நீ கர்த்தரை நம்பி இருக்கணும், கர்த்தரை நம்பி இருந்தால் தான், அதுக்காக தான் வேலையை விடணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதே நம்பர் என்ன சொல்கிறாரு,
பணம் இல்லாதப்போ, அதாவது உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதப்போ நீ வேலை செய்யலாம், பணம் கொடுக்க ஆள் வந்த உடனே வேலையை விட்டுறணும். இதெல்லாம் ஒரு உபதேசம்னு வெள்ளையும் சொல்லியமாக போட்டு கிளம்பிட்டானுங்க. பைபிள்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் எடுத்து படிக்கிறது. சரி மக்களை, நீங்கள் பார்த்து சூதானம் வருங்க. இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக ஆகிடாதீங்க. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஆண்டவர் சீக்கிரம் வரார்.